அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணவன் மனைவி இருவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அருமையான ஒரு துவா தான் இதில் சொல்லியிருக்கிறோம். அதற்கு முன்னாடி ஒரு துவானாலும் சரி திக்ரானாலும் சரி அது பொருள் உணர்ந்து அல்லாஹ் தாலா அதற்கு என்னென்ன நன்மைகள் வைத்திருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டு மிக முக்கியமானது நம்பிக்கையுடனும் இறை நம்பிக்கையுடனும் அதை நம்ம ஓத வேண்டும். கணவன் மனைவியிடையே பிரிவினையும் குழப்பங்களையும் உண்டாக்கும் போது ஷைத்தான் அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்படுகிறானா. அதனால நம்ம ஷைத்தானிடமிருந்து அதிகமாக பாதுகாவலை தேடிக்கொள்ள வேண்டும் எல்லா தருணங்களிலும். இதை நிறைய தாய்மார்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தா அல்ஹம்துலில்லாஹ். தெரியாதவங்க இதை கண்டிப்பாக ஓதிக்கொள்ளுங்கள். தாய்மார்கள் ஓதுவதோடு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் இதை கண்டிப்பாக சொல்லித்தர வேண்டும். இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்துல சின்ன இதே மாதிரி அடிப்படையான விஷயங்களை தெரியாம மறந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்து இந்த துவா ஓதக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நன்மைகளை தந்த அருள் புரிவானாக. ஆமீன். நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இஸ்லாத்துல துறந்த புத்தகமாக அல்லாஹ் ஏன் காண்பிச்சு தந்திருக்கிறான்னா அதிலிருந்து நம்ம படிப்பினை பெற வேண்டும், நல்ல ஒழுக்கங்களை நம்ம பெற வேண்டும். அதற்காகத்தான் இல்லற வாழ்க்கையில் இணையும் போது கணவனோ மனைவியோ யாராவது ஒரு ஆள் இதை துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. ஒரு வாட்டி கூட சொல்றேன். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. இதோடைய பொருள் என்னன்னு பார்ப்போம். அல்லாஹுவின் பெயரால் நாங்கள் சேருகிறோம். யா அல்லாஹ், ஷைத்தானை எங்களை விட்டும் தவிர்ப்பாயாக. எங்களுக்கு நீ வழங்கும் வாரிசிலும் ஷைத்தானை தவிர்ப்பாயாக. ஆமீன். இந்த துவா ஓதுறதுனால நமக்கு என்ன நன்மைனா, நம்ம கணவன் மனைவியிடையே வரும் குழப்பங்களையும் பிரச்சனைகளும் அல்லாஹு ஷைத்தானிடமிருந்து நமக்கு பாதுகாவலை வழங்குவான். மேலும் இதனால நமக்கு வரக்கூடிய சந்ததிகளிடமிருந்தும் ஷைத்தானிடமிருந்து நமக்கு அல்லாஹு பாதுகாவலை வழங்குவான். அதனால தாய்மார்கள் எல்லாரும் இதை கண்டிப்பாக ஓதிக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ். கேட்டதன்படி அமல்கள் செய்யும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். அடுத்த ஒரு திக்ருமா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.